ஓம் பராசக்தியே நாஸ்தியமா சரணம் சரணம். பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டு விழாவுக்கு மாலை போட்டிருக்கா. அதோட அந்த அம்மா அங்கேருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி கேட்டால் சரிம்மா நல்லதே நடக்கும் அமைச்சா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வருஷம் காலேஜ் வர பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தீவிர பக்தி எதாக இருந்தாலும் இங்கே சாமியை வந்து பார்த்துட்டா மதுரைனாலும் இங்கே வந்துடுவாங்க அந்த மாதிரிங்க. அப்புறம் சரி பண்ணலான்னு சொல்லி பண்ணி 3 வருஷம் குழந்தைகளேன்னு வர்றப்ப ஒரே ஒரு மட்டும்தான் இருக்குது, ஒரு செட்டு வளையல் மட்டும்தான் இருக்குது. அம்மா சொல்கிறாங்க உங்களுக்காக வேண்டியே இருக்குதான்னு சொல்லி கீழேருந்து வாங்கிட்டு வரோம். மேலே சாமிகிட்டேருந்து குளிச்சுட்டு இங்கே வரலாம். 28 நாள் தான் வரலாம். வந்தோடனே இதேமாரி மடியில் இருந்த தேங்காய் எடுத்து சாமி கட்டி விட்டாரு. அவளுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு. ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டா. அந்த மாசமே கன்சீவ் ஆயிட்டா. ஆடி மாசம் கன்சீவ் ஆகிறா. சித்திரை மாசம் பொண்ணு பிறந்துருச்சு. என்னம்மா என்ன குழந்தை வேணும்னு சாமி கேட்குறாரு. என் தலையில போயிடுச்சு. எனக்கு நாஸ்தியமாவே வேணும்னு அதே மாதிரி நாஸ்தியமாவே பிறந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவள் எங்கேயுமே நான் போக மாட்டேன், ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் சாமியவே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே வந்தா. வந்து சாமி மருந்து கொடுத்தாரு. அது சாப்பிடணும். சாமி கிட்ட அது கேட்டு சாமி கொடுத்தாரு. அவங்க பேரம் வச்சு பார்த்துட்டு அதே மாதிரி சாப்பிட்டா. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆச்சு. நம்பிக்கை இந்த ஒரே ஒரு செட் இருக்குது, அம்மனுடைய செட்டு. அது அம்மன் கிட்ட உட்காந்து மடி கட்டுறாங்க. அதே மாசம் ஆடி மாசமே கன்சீவ் ஆயிடுறான். சித்திரை மாசம் பெண் குழந்தை பிறந்தது.